உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. நான் என்னதான் சொன்னாலும் அதுல இவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரவே மாட்டேங்குது. அப்புறம் இவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு தான் மனசு சங்கடமாயிடும். அதனால நான் போறேன். நீங்களே இவங்கள பாத்துக்கோங்க. மாயா, ஒரு நிமிஷம். போதும் அகிலா, இப்போ உனக்கு சந்தோஷமா? நமக்காக மெனக்கெட்டு இவ்வளவு பண்ற மாயா மேல நம்பிக்கை வைக்காம நீ கனகா சொல்றத நம்புறன்னா கனகா என்ன உன் மேல இறக்கப்பட்டு உன்னை விட்டுட்டு போயிடுவாளா? இல்ல. இத பாரு, எதிராளிய நம்புறத விட நமக்காக வேலை செய்யறவங்களை நம்பணும். அப்படி நம்பல, கடைசியில ஏதோ இப்படித்தான் விட்டுட்டு போயிடுவாங்க. ஒழுங்கா மாயா கிட்ட மன்னிப்பு கேளு. மாயா, என்ன மன்னிச்சிரு. எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல. கனகா மேல இருக்கிற பயத்துலதான் நான் அப்படி பேசிட்டேன். எங்களுக்கு துணைன்னு இருக்கிறது நீ மட்டும்தான். நீயும் போயிட்டனா நெருப்புல போய் விடுற விட்டல் பூச்சி மாதிரி நாங்களே போய் அந்த கனகா கிட்ட எங்க தலையை கொடுக்க வேண்டியதாயிடும். இத பாரு, நான் உன்னை முழுசா நம்புறேன். நீ எங்கேயும் போக வேண்டாம். என்ன மன்னிச்சிரு. மாயா, அதான் அகிலா மன்னிப்பு கேட்டால, அவ சொன்னதையெல்லாம் மறந்துட்டு அடுத்து ஆக வேண்டியதை பாப்போம். அகிலாவை காப்பாத்த என்ன பண்ண போற? எதுவா இருந்தாலும் சொல்லு, உடனே களத்துல இறங்கிடலாம். அதுக்கு முன்னாடி என் மனசுல இருக்கிற ஒரு சில விஷயங்களை நான் சொல்லணும். ஒவ்வொரு தடவையும் எனக்கும் கனகாக்குமான யுத்தத்துல நான் தான் ஜெயிச்சிருக்க வேண்டியது. ஆனாலும் நான் அவகிட்ட தோத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்கள எனக்கு சரியா கோஆபரேட்டே பண்ணல. அப்படி பண்ணிருந்தா கண்டிப்பா நான் அவளை ஜெயிச்சிருப்பேன். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.